அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக ஒரு சர்ச்சை ஒன்று வெடித்திருக்கிறது. உயிரிழப்பு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதற்கு யார் காரணம் என்ற தகவல்கள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கடலூர் வண்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் புஷ்பநாதன் நேற்று நள்ளிரவு தனது பைக்கில் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அடையாளம் தெரியாத மர்ம கும்பல் ஒன்று அவரை ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாகவும் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. புஷ்பநாதன் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனை அறிந்த அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மருத்துவமனைக்கு முன்பாக அமர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரியப்படுத்தியுள்ளார்கள். இருந்தபொழுதும் இது முன்விரோத வகையா அல்லது யார் மீது இந்த வழக்கு பாயும்? திமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் எதிராக இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றி அதிமுக தலைமை கூறுகையில், அதிமுகவின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் குறிவைத்து திமுகவின் நிர்வாகிகள் செயல்பட்டு வருவதாகவும், திமுகவிற்கு எதிராக அதிமுகவின் நிர்வாகிகள் எந்த ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டாலும் அவர்கள் மீது ஒன்று சட்டரீதியான நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள், இல்லை என்றால் பலவிதமான நடவடிக்கைகளை கையாளக்கூடிய வகையில் கொலை மற்றும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் திமுகவின் செயல்பாடுகள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். மிகப்பெரிய அளவில் பேசும்பொருளாக இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பது அதிர்ச்சியே அப்பகுதி மக்களிடம் பேசும்பொருளாகவும் மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட மோசமான நிலைமையில் அதிமுக தற்பொழுது இருக்கிறது. வருங்காலத்தில் அதிமுக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் அதிமுகவின் தொண்டர்கள் தான் அதற்கு உறுதுணையாகவும் மிக முக்கியமான செயல்பாடாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி என்பது ஒருபோதும் அதிமுகவின் தொண்டர்கள் நினைத்தால் மட்டும்தான், அது 2 கோடி தொண்டர்கள் முழுவதும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க முடியும். அதிமுக அரியணையில் ஏறினால்தான் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். குற்றவாளிகள் யார் என்பதை அறிந்து அவர்களுக்கு உடனடியான தண்டனையை கொடுக்க முடியும் என்ற செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இவருக்கு நேர்ந்த கொடுமை யாருக்கும் நேரக்கூடாது என்று அதிமுக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது.